அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ தர்மம் வந்து நம்ம பண்ணும்போது பண்ணினதுக்கு அப்புறம் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இப்போ நாம் பண்ணணும்னு நினச்சோம், கொடுத்துட்டோம். ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் இது மாதிரிலாம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு. எதுக்காக சொல்கிறேன்னா, அது 4 பேருக்கு தெரியணும், அவங்களாம் அதை பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்லணும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஆனால் அதை நீங்கள் சொல்லக்கூடாது. நீங்கள் பண்ண மட்டும்தான் பண்ணணும், சொல்லக்கூடாது. இப்போ இந்த கேள்வி நான் எதுக்காக கேட்டேன்டா, இப்போ நான் இங்கே வந்து இறங்கிய போது ஒரு திருநங்கைன்கிட்ட வந்தாங்க. அப்போது அவங்க என்கிட்ட கேட்குறாங்க என்னென்னா, நம்மளை போல ஆட்கள்கிட்ட தான் தாங்கள் கேட்கலாம், தர்மம் வந்து கேட்கலாம், மற்றவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்ட்டு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. நம்ம வந்து பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் நான் பணத்தை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய ஞாபகம் எனக்கு வந்துச்சு. ஏண்டா பணமாக கொடுக்காத, நீ அது பொருளாக கொடு. அப்போது நான் அந்த இடத்துல அவங்களே அழைச்சிட்டு போய் அரிசி பருப்பு அதெல்லாம் வாங்கி நான் கொடுத்தேன். கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு 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 சலனம் மாதிரி, இது அவங்களா எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் பகிர்ந்து அதை பண்ணுறாங்களா, அல்லது அவங்கள வரைக்கும் உபயோகப்படுத்திக்கிறாங்களா, அல்லது அவங்க மட்டும் அதை எங்கேயாவது கொண்டு போய் அதை விற்று அவங்கள அதை பணமாக எடுத்து அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணுறாங்களா என்ற ஒரு கேள்வி எனக்கு வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் யோசிச்சேன்டா, நம்ம கொடுத்துட்டேன், அதை பற்றி எனக்கு கேள்வி தேவையில்லை, யோசிக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணினாலும் அது போய் அதை அந்த பாவம் அவங்க அனுபவிப்பாங்க. ஆனால் நமக்கு புண்ணியம் வந்துடுச்சு, நம்ம கொடுத்ததுக்கு பலன் நமக்கு கிடச்சி போச்சு. ஆனால் அவங்க பண்ணுறதுக்கு பாவத்தை அனுபவிச்சுட்டு போட்டோமே, நமக்கு என்ன போச்சு? அதனால் நம்ம அதை யோசிக்கக்கூடாது. என்கிட்ட ஒருத்தன் வந்தான் போன வாரம், சாமி நான் சாப்பாடு போடுறேன் சாமி அன்னாடம், ஆனால் அந்த சாப்பாடுல வந்து ஏழைங்க வாங்குறதோட பணக்காரன் தான் சாமி அதிகமாக வாங்குறாங்க, மனசு கஷ்டமாகுது எனக்கு அப்படின்னு. அப்போ நான் கேட்டேன், பணக்கார மனுஷன் தானே, ஏழையும் மனுஷன் தானே, நீ அன்னதானம்னு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட. அவன் பணக்காரன் சாப்பிட்டான்னா, ஏழை சாப்பிட்டான்னா, மனுஷன் சாப்பிட்டான், கடவுளுக்காக பண்ணேன் அப்படின்னு நினச்சிக்கின்னா அந்த வேற்றுமை வராது. அப்போ நீ என்ன நினைக்கிற, இவனை தான் மதிக்கணும் அவனை தான் மதிக்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்துச்சு உனக்கு. அதனால் உனக்கு இப்போ சாப்பாடு போடுறதால ஒரு பலனும் கிடையாது. யார் சாப்பிட்றானே நீ பார்க்கக்கூடாது. பசி அவன் சாப்பிட்றான், அவன் பணக்காரன் வந்துட்டு போடுவான், உங்கள்கிட்ட பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றான். சொல்லு, நீ போட்ட சாப்பாடு வந்து சாப்பிட்றேன், நான் பணக்காரனாக இருந்தால் எனக்கு வேணா சாப்பாடு, நான் வீட்டில் போய் சாப்பிட்றேன்னு சாப்பிடணும். ஆனால் அவன் பணக்காரனும் இங்கே வந்து சாப்பிட்றான்னா அவன் பிச்சை எடுத்து சாப்பிடணும்னு நினைக்கிறான். நீ போடணும்னு நினைக்கிற, நீ பணக்காரனுக்கு போட்டியா ஏழைக்கு போட்டியா நீ யோசிக்காத அப்படின்னு. இப்போ மலேசியாவிலேருந்து ஃபோன் பண்ணாங்க எனக்கு, இது மாதிரி சாமி வேறு மதத்துக்காரு உபதேசம் கேட்குறாங்க, அதை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் சொன்னேன், அவன் வேறு மதத்துக்காரன், ஆனால் நீ அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ ஒரு குரு, நீ வந்து மதத்தை பார்க்கவே கூடாது, மனுஷனை மட்டும் பாரு. மனுஷன் நினச்சிக்கின்னு அவனுக்கு உபதேசம் கொடு, அவன் நாளடைவில் தானாக மாறிடுவான். ஆனால் வரும்போது இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் நீ பிரிவினை பண்ணாத, அவன் பண்ணி போட்டோம், ஆனால் நீ பண்ணக்கூடாது. ஏன்னா நீ தெய்வத்தை உணர்ன்றவன், அவன் தெய்வத்துக்கு அப்பாற்பட்டு நிற்கிறவன், அவனு வேற நீ வேற. உனக்கு வந்து பரந்த மனசு இருக்கணும், எல்லாரும் ஒன்றுன்ற எண்ணம் உனக்கு வரணும். இவன் இந்த மதத்துக்காரன் அந்த மதத்துக்காரன் நீ யோசிக்கவே கூடாது அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போகிறோன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து நான் செய்துட்டேன், அவ்வளோதான். யாராவது இருந்துட்டு போட்டோம், அப்படி பண்ணணும் அது தர்மத்தை. அப்போது தர்மம் பண்ணும்போது சாமி நம்ம மனசு இழகி தர்மம் பண்ணுறோம். ஆமாம், அது அப்படியே பண்ணிட்டு போகும்போது நம்ம சொத்தையை அவங்க எழுதி தர சொல்லி கேட்குற போது நம்ம அதுக்கு என்ன, அது தர்மம் கிடையாதும்மா. அது பேர் தர்மம் கிடையாது, அபகரிப்பு. அது பேர் ஏமாத்துறது. அது பேர் நம்மளுடைய சொத்தை அவங்க எழுதி, அதுதான்மா, அது ஏமாத்துறது, அது தர்மம் கிடையாது.
அது மாதிரி கொடுக்குறது தர்மம் கிடையாது, அது மாதிரி கேட்குறதும் தர்மம் கிடையாது. அது வந்து ஒருத்தர் ஏமாற்றி வாழணும்னு நினைக்கிறது. அது தர்மம்ன்றது நான் பசிக்கு போடணும், தர்மன்றது நான் துணி இல்லாதவங்களுக்கு துணி கொடுக்கணும். ஒரு கோயிலுக்கு இது ஒரு 2 மாடு வாங்கி கொடுக்கணும், கோயிலை கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும், ஆசிரமம் கட்டுறதுக்கு பணம் கொடுக்கணும், இல்லாத ஏழைங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இதுதான் தர்மம். உன் சொத்தை எழுதி கேட்குறேன்னா அது பேர் தர்மம் இல்லை, அது அபகரிப்புன்னு பேர். இருக்குது ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் நீ ஏமாறக்கூடாது. இப்போ கோவிலுக்கு போகிறோம் சாமி, இப்போ வெளிநாடுகளில் கோவிலுக்கு போகிறோம், அங்கே போய் இப்போ அன்னதானம் பண்ணுறோம். அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து கஷ்டம்ன்றது பெருசாக இல்லை. ஆனால் பண்ணால் அங்கே நாங்கள் செய்கிற தர்மம், அங்கே நம்ம செய்தாலும் சரி, இங்கே வந்து நம்ம செய்தாலும் சரி, எங்கே வேணுமானு செய்தாலும் சரி, அது தர்மம். எல்லா எங்கேருந்து செய்தினாலும் தர்மம் தான். உன் மனசு என்ன நினச்சது, நான் தர்மம் பண்ணேன், அந்த நினைப்பு தான் உனக்கு தர்மமாக மாறும். நீ செய்யறது எங்கே செய்தேன்னு அவங்க தர்மத்தை மாற்ற முடியாது. உன் மனசில் நினச்சிட்டு நான் தர்மம் பண்ணேன் அப்படி நினச்ச பாரு, அதான் தர்மம். பாவம் இருக்குதே, இப்போ தெரியாமல் நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணுறோம், அதெல்லாம் பாவத்தில் சேராது. ஆனால் ஒரு தவறுகளை தெரிஞ்சு செய்கிறோம் பாரு, இது பாவம் தான் தெரிஞ்சு செய்கிறோம் இல்லையா, அதுதான் பாவம். ஏன்னா உன் மனசு நினச்சிச்சு இது பாவம்னிட்டு, அப்போ உனக்கு பாவம் வந்து சேர்ந்துடும். இதை தான் மத்தியானம் கூட சொன்னேன். ஒரு பையன் ஒரு பெரிய மாட்டை அறுத்து சாப்பிட்றான், ஆனால் அவனுக்கு பாவம் இல்லை. ஒரு பாப்பான் ஒரு முட்டையை சாப்பிட்டா பாவம்ன்றான், வேதம் சொல்லுது. உயிருள்ள மாட்டை அறுத்து சாப்பிட்டா எப்படி பாவம் இல்லை, உயிர் இல்லாத முட்டையை சாப்பிட்டா எப்படி பாவம் ஆகணும்? அவன் அதை அறுத்து சாப்பிடும்போது அவனுடைய நினைப்பு இது கறி, அது மட்டும்தான் அவனுக்கு தெரியும். ஆனால் பாவ புண்ணியத்தை பற்றி அவனுக்கு தெரியாது, அதனால் அவனுக்கு அதில் பாவம் வர்றதில்லை. நீ வேதம் படித்தவன், எது பாவம் எது புண்ணியம்னு தெரியும் உனக்கு. நீ சாப்பிடும்போது ஐயோ முட்டை சாப்பிட்டுமே பாவம் வரும்போது இருக்குது அப்படின்னு நினச்சினாவே உனக்கு பாவம் வந்துடும். எல்லாத்துக்கும் அடிப்படை மனசு, எல்லா செயலுக்கும் அடிப்படை எண்ணம். எண்ணமும் செயலும் மனமும் சேர்ந்து தான் உலகத்தில் நடமாடிக்கணுக்கிறோம். இது செய்கிற எண்ணங்கள் வந்து சீர் பண்ணிக்கணும். நம்ம இது செய்யலாம் இது செய்யக்கூடாது அப்படின்றத மனசை ஸ்டடி பண்ணிக்கணும்னா நம்ம எதை செய்யணுமோ அதை செய்வோம், எதை செய்யக்கூடாதோ அதுலேருந்து விலகிடுவோம். இதுதாம்மா வாழ்க்கை. ஆனால் இந்த பாடம் பண்ணிட்டு வரும்போது சாமி, நம்மளுக்கு தானாகவே பதில் கிடைக்குது. ஆமாம், இது நாம் செய்யலாம் இது செய்யக்கூடாதுண்டு. அப்போது இது நம்ம உள்ளுக்குள்ளே ஆழமாக அதை போக 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 அதுவே பதில் சொல்லு பதில். அதை தான் நான் கிளாஸ் எந்த நிலைக்கு போயிட்டு இருக்கிறோம் வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். நான் உனக்கு ஒரு கேள்வி மனசுக்குள்ளே வந்துடும், எங்கே விடை கிடைக்கும் அப்படின்னு நீ ஊரெல்லாம் சுற்றிக்கின்னு வருவேன். ஆனால் எங்கேயோ ஒரு இடத்துல அதுக்கு விடை கிடச்சிடும், அதோடு அங்கே நின்றுடுவேன். நீ திருப்பி அங்கேருந்து நவர மாட்டேன். இது வெளியே. ஆனால் உனக்குள்ளவே கேள்வி வரும், மனசு கேள்வி கேட்கும். அதனால தான் சொன்னேன், மனசு கூட சிற்றறிவு இருக்குது. இந்த சிற்றறிவு கேள்வி எழுப்போம். ஆன்மா கூட பேரறிவுக்குது. அந்த ஆன்மா பேரறிவு பதில் சொல்லும். இது எப்போ சொல்லும், யாருக்கு சொல்லும் அப்படின்னா தனக்குள்ளே அடங்குறவங்களுக்கு மட்டும்தான் சொல்லும். எல்லாருக்கும் சொல்லிக்கின்னு வராது, எல்லாரும் வெளியே தான் கேட்டுன்னு தெரியணும். தன்னுடைய மனம் தனக்குள்ளே அடக்கமாகும்போது தான் மனம் கேட்கறதுக்கு ஆன்மா பதில் சொல்லும். தனக்குள்ளே மனம் அடங்காதவங்களுக்கு உலகத்தில் தான் பதில் சொல்லணும், ஆன்மா பதில் சொல்ல பேசாது. இதுதான் அப்போ தெரிஞ்சுக்கலாம் நம்ம மனம் அடங்கி இருக்குது, இன்னும் அடங்கணும், நம்ம போகிற பாதை சரி, அதில் இன்னும் பயணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தை நீ வளர்த்துக்கணும். இதுதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம். அப்போ நீ எல்லாம் எப்படி பார்க்குற, நம்மளை பற்றி தான் சொல்லிங்கிறாங்க. ஏன்னா நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணம் தான் நம்மளோட கோலமே. பட்டு சட்டை கட்டினா ஒரு நாள் மாப்பிள்ளை ஆகிடுவோம், எதுவும் இல்லை கிழிஞ்ச துணி போட்டோம்னா பிச்சைக்காரன் ஆகிடுவோம். அப்போது போடுற உடுப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம பாவனையே வந்தது. பாவனை வந்து இல்லை சாமி, ஒரு நல்ல மிடுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு போட்டவுடனே நம்மளை அறியாமல் உடம்புல ஒரு கம்பீரம் வருது. ஒன்றும் இல்லாத ஒரு விஷயத்துக்கு பாவனை வருது. அப்போ நீ எப்படி பார்க்கணும், அவர் சொல்கிறாரு, அலைவாயில் பூடு போலும் ஆனை வாயி கவலம் போலும், வளைவாயில் மிருகம் போலும் மயங்கி அலைந்தாய் நீதான். நீ எப்படியாப்பட்ட ஆள் தெரியுமா? அலைவாயில் பூடு போல ஒரு துரும்பு, அலைவாயில் துரும்பு போனால் அது என்ன எதிர்த்து நிற்குமா?
எதிர்த்து நிற்காதுப்பா. இந்த உலகம் அலைக்கடல் மாதிரி, அதோட மாயையோட பலம் பெருசு. நீ அதுக்கு முன்னாடி ஒரு துரும்பு போலப்பா, உன்னால் நிற்க முடியாது. ஆணை வாய் கவலம் போடும். நீ போய் அப்படியே இருமாந்து போய் நின்னா யானை என்ன பண்ண, ஒரு கவலத்தை இவ்வளோ பெரிய உருண்டையா அப்படி ஒன்றும் இல்லாமல் வாயில் போட்டு மெல்ற மாதிரி இந்த உலகம் உன்னை ஒன்றும் இல்லாமல் போட்டு முழுங்கினடா. புரிஞ்சுக்கோ, உங்ககிட்ட ஒன்றும் இல்லை, உனக்குள்ளே ஒன்று இருக்குது, அதுக்கிட்டேயே எல்லாம் இருக்குது. வலைவாயில் மிருகம் போலும். ஒரு மிருகம் காட்டில் இருக்கும்போது எதை ஒன்று அடித்து வேட்டையாடும். அவ்வளோ பலம் உள்ள ஒரு மிருகம் காட்டில் இருக்கிற வரைக்கும் தான். அதுவே ஒரு வலைக்குள்ளே போய் மாட்டிச்சுன்னா எதை ஒன்றா வேட்டையாட முடியுமா? எப்படா தப்பிச்சு போகலான்னு போராட்டம் மட்டும்தான் மிஞ்சம். உன் கதையும் அது மாதிரி தான். எதையிலையும் நீ சிக்கி தவிக்காத வரைக்கும் தான் உன்னோட திமிரும் உன்னோட ஆணவம் நானுன்ற அகங்காரம் மட்டும்தான். ஒரு வலை, ஒரு காலம் வரும். இந்த வலை ஓட்டு ஒரு மிருகம் மாட்டா மாதிரி உன்னோட ஆணவத்துக்கு ஒரு வலை மாதிரி ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும்போது இங்கேருந்து நான் எப்படி தப்பிச்சு போவேன்ற ஒரு வேட்கம் மட்டும்தான் இருக்கும். அங்கே உன்னோட ஆணவம் எதுவும் செல்லாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. வளைவாயும் மிருகம் போலும் மயங்கி அலைந்தாய் நீதான், உழைவாயும் மெருகை போல உருகிமை பொருளை உண்ணி. அப்போ என்னப்பா பண்ணலாம்? இவ்வளவும் கரையணும்னா என்ன பண்ணலாம்? ஒன்றும் பண்ணாத. ஒரு மெழுகை ஏற்றி வச்சா வெளிச்சம் வரும். சரி, வெளிச்சம் மட்டும்தான் வருமா? அது வெளிச்சம் வர 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 அந்த மெழுகு உருகும்பா. அந்த மெழுகு உருகிற மாதிரி இந்த உள்ளம் என்ற இந்த மனசில் அந்த மெழுகு மாதிரி ஒரு விளக்கை முதல்ல ஏற்றி வை. அந்த விளக்கோட தீபத்தோட உஷ்ணத்தில் இந்த பாழா போன இந்த மனம் அந்த விளக்கோட ஒளியானால அந்த வெப்பத்தினால ஒன்றும் இதால் வந்து இந்த மெழுகு உருகிற மாதிரி உன் மனமும் உருகும் ஒரு நாள். அப்போ உள்ளுக்குள்ளே மெழுகு ஏற்றுற மாதிரி ஒரு விளக்கை ஏற்றி வை. அந்த ஏற்றி வச்சா மெழுகு உழுகிற மாதிரி உன்னோட மனமும் உருகும். அப்படி உருகுனா என்னப்பா ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு. பலகாலம் ஏற்றி நாகைலிங்கரை பணிவாய் நெஞ்சே. உன்னோட சிரசில் இவ்வளோ காலம் நீ எதெல்லாம் தேடி போனியோ அவன் நர்த்தனம் ஆடுவான். அவனையே நீ தரிசனம் பண்ணிக்கின்னு காலமுள்ளா உட்காந்துருக்கலாம். காலமுள்ளா அவனையே தரிசனம் பண்ணி உட்காந்துருந்தா அந்த நிலை என்ன? அதுதான் சமாதி. அந்த நிலை உனக்கு அமையணும்னா உன் மனம் உருகணும். உன் மனம் உருகணும்னா உனக்குள்ள ஒரு தீபம் எரியணும். அந்த தீபத்தை யார்ப்பா ஏற்றுவா? ஒரு சர்க்குருநாதரால் மட்டும்தான் ஏற்ற முடியும். ஊரில் இருக்கிற விளக்க யார் ஒன்று ஏற்றிட்டு போகலாம். கார்பரேஷனில் 6 மணி ஆனால் கரெக்டாக லைட் எரியும். திருப்பி விளக்கு வெளிச்சம் வந்தவொடனே அவர் ஆஃப் பண்ணுவார். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய கவர்மெண்ட் ஆளாக இருந்தாலும் இருட்டு இருக்கிற வரைக்கும் ஏற்றுவார். உலகத்து மாயையை அவரால் ஓட்ட முடியும். உனக்கும் எனக்குள்ள இருக்கிற மாயை யார் ஓட்டுவா? யாருக்காவது அந்த வல்லவன் உண்டா? யாரால் முடியுமா சாமி? யாராலையும் முடியாத ஒரே ஒரு தெய்வத்தை தவிர. அந்த தெய்வத்துக்கு பேர் தான்டா சர்க்குருநாதர்ன்றார். அவரை புடி. அதனால தான் இறைவனை இருளில் தான் நடமாடின்னு இருக்கிறான். நல்லூரில் நட்டமாடும் நாதனே. இதயம்ன்ற அந்த இருள் தான் இந்த உயிரை காப்பாற்றி கரை சேர்த்துருக்குது. அதில் உயிர் துடிப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் இருந்து எனக்கு ஒன்றுமே இல்லாமல் புனமாக போயிடுவேன். அப்போது இறைவன் நட்டம் மாறுறதுக்கு காரணம் என்னென்னா இந்த இதயத்தோட துடிப்பு தான் இறைவனோட நடனம்னு சொன்னாங்க. சரி, இது ஒரு இடம். அவன் ஏன்பா நள்ளிருளில் நட்டம் மாறுறான்னா உன் மனசில் எங்கே இருள் இருக்குதோ அங்கே அவனை ஏற்றி வச்சிட்டனா அவனுடைய நடனத்தை நீ தரிசனம் பண்ணோம்னா இந்த மாய இருளே விலகி 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 ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அப்போ அவன் மட்டுமே நடமாடுவான். அந்த இடம் பேர் என்னது? அம்பலம். அதுதான் சிதம்பரம், அதுதான் சிற்றம்பலம். அது ஒன்று மட்டும்தான் நம்மளை பொன்னம்பலத்தை பார்க்கக்கூடிய பேரம்பலத்துக்கூடிய சேர்க்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும்பா அப்படின்றாரு. அதுக்கு என்ன சாமி பண்ணலாம்? ஒன்றும் பண்ணாத. இறந்திடும் 21,000 பேரும். எப்பா டெய்லி உன் கூடவே பிறந்து உன் கூடவே ஒருத்தன் சாவுறான். எவ்வளோ பேர் சாவுறானா? 21,000 பேர் சாவுறான். அது எனக்குள்ளேருந்து 21,000. நானே சாவலை, எனக்குள்ளேருந்து எடுத்தேன். உன் மூச்சு தாண்டா 21,600 பேர். உனக்குள்ளேருந்து போகிறான் பாரு, அவன் எல்லாம் செத்து போயிட்டான். டெய்லி உனக்குள்ளேருந்து பிறக்கிறான், திரும்பவும் போய் சாவறான். எவ்வளோ பேர் செத்தான்? 21,600 பேரை நீ டெய்லி சாவடிக்கிற. அப்போ டெய்லி பாவம் பண்ணுறோம். யாரும் இங்கே யோகியம் இல்லை.
21,600 பேரை வச்சுட்டு தான் நாம் வாழ்ந்துனுக்குறோம். அவர் சொல்கிறாரு, இறந்திடும் 21,100 பேரும் இறந்திடும் காயம் போனால் ஈசனை காண்பது என்னால். டே இப்படி வச்சுங்கிறானே, அவன் ஒரு நாளைக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிட்டானா, உனக்குள்ளே இருக்கிற இந்த உடம்பும் போயிடும்பா. இந்த உடம்பு போனால் நீ எப்படா ஈசனை காண்ப? அப்போ இப்படி சாவரவனை சாகாமல் பார்த்துக்கோ. சாகாமல் பார்த்தா என்ன பாவம்? இந்த உடம்பும் நிலைக்கும். இப்போ இந்த உடம்பு நிலைச்சா என்ன பாவம்? உனக்குள்ள ஈசனை பார்க்கக்கூடிய தகுதி உனக்கு வரும்பா. இறந்திடும் காயம் போனால் ஈசனை காண்பது என்னால். இந்த உடலை விட்டு உயிர் போச்சுன்னா ஈசனை நீ எப்போ பார்ப்ப? அப்போ இந்த தினமும் சாகக்கூடிய இந்த மூச்சை சாகா கால ஆக்கு. மறந்திடாத அறிவால் மூலவாசியை மேலேற்றி. இந்த உண்மையை புரிஞ்சுக்கின்னு சாகக்கூடிய இந்த மூச்சை சாகா காலாக்கி மூலவாசி தண்ணியில் ஏற்றி சிறந்த சிற்பரத்து நாகை லிங்கரை தரிசிப்பாய் நெஞ்சே. அப்போ தினமும் கொலை பண்ணுறோம். எவ்வளோ பேரை கொலை பண்ணுறோம்? 21,600 பேரை கொலை பண்ணுறோம். கொலை பண்ணுறதை நம்மளால் நிறுத்த முடியாது. தயவு செஞ்சு கொலையை குறைச்சிக்கலாம். அதையாச்சும் முதல்ல பண்ணுவோம். கொலையை முதல்ல குறைப்போம். அப்புறமா சுத்தமாக கொலையே பண்ணாமல் ஒரு பேரின்ப வாழ்க்கையை வாழ்வோம். அப்போ எவ்வளோ பெரிய கொலைகாரம் பாருங்க. உலகத்தை பெரிய கொலைகாரனே நாம் தான், இவங்களோட கணக்கு பண்ணி பார்த்தா. சரிங்களா? அப்போது தினமும் சாகக்கூடிய இந்த மூச்சை சாகா கால் ஆக்கக்கூடிய, சாகாத மூச்சை ஆக்கக்கூடிய பக்குவத்துக்கு நாம் கொண்டு போகணும். அப்போ வெளியே போகிற மூச்சை எனக்குள்ளே ஓட வைக்கணும். எனக்குள்ளே மூச்சு ஓடனா என் மனம் எனக்குள்ளே ஓடுவோம். எந்த மனம் எனக்குள்ளே ஓடுவதோ அதுவே எனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனையும் காட்டக்கூடிய வல்லமை அடையும். வெளியே போகிற மூச்சு கண்ணாடியில் பாதரசம் போட்டா மாதிரி என்னை காட்டவே மாட்டேங்குது, அழுக்கு மாதிரி மூடி கிடக்குது. ஆனால் உள்ளுக்குள்ளே ஓடுங்கன்னா சுத்தமான கண்ணாடி மாதிரி நான் அது போய் எப்போ நின்னாலும் என்னை அப்படியே படம் போல் அது காட்டும். சரிங்களா? அப்போ மனம் சுத்தப்படுத்துவதே என்னை எப்படி சுத்தப்படுத்த முடியும்? இந்த மூச்சினால் மட்டும்தான் சுத்தப்படுத்த முடியும். அதை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் இந்த உலகத்தில் ஒன்றை படைச்சிக்கிறான்னா அந்த ஒரே ஒரு பொருள் நம்ம கிட்ட இருக்கிற அந்த மூச்சு மட்டும்தான். வேறு பொருளால் அதை சுத்தப்படுத்தவே முடியாது. அப்போ மூச்சினோட ரகசியமே நம்மளோட ஆன்மாவை கரசகத்துக்காக வந்தது தான். இங்கே எதையும் அனுபவிக்கிறதுக்காக அது வரலை. எப்படியாவது நான் உன்னோட ஓடி 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 உன்னை காப்பாற்றிடும்பா. அப்பா சொல்கிற மாதிரி தான் அது நம்மளுக்கு சொல்லிங்கது. அப்பா சொல்லுவார், டேய் நான் எப்பாடுபட்டாலும் பரவாயில்ல. அம்மா சொல்லுவாங்க, நான் எப்பாடுபட்டாலும் பரவாயில்ல, உன்னை எப்படியா ஒரு பெரிய ஆள் ஆக்கிறேன் அப்படின்னு ஒரு வீட்லேயும் ஒரு அப்பா அம்மா எப்படி சொல்கிறாங்களோ அதே மாதிரி தான். இனி மூச்சு நான் நல்லா இருந்தேன்னா நிதானமாக ஓடுது மூச்சு. ஒரு கோபத்தில் மேல் மூச்சும் கீழ் மூச்சும் வாங்குது. காபம் அதிகமாகனா தலைக்கு ஏறுது. ஆத்திரம் வந்ததுன்னா மேல் மூச்சும் கீழ் அப்படியே ஹார்ட் அட்டாக்காக வந்த மாதிரி ஆகுது. டேய் இவ்வளோ பண்ணுறியே, இவ்வளோயும் கடந்து நான் உன்னை தாங்கி பிடிச்சினுக்கிறேன்டா. யார் தாங்கி பிடிச்சினுக்குது? சாட்சாத் இந்த ஒன்றுமே நம்ம திரும்பி பார்க்காத இந்த மூச்சு மட்டும்தான். நாம் இவ்வளோ அலங்கோலமாக இருந்தால் கூட அது நம்மளை நிறுத்தாமல் பார்த்துக்குது. அப்போ அந்த மூச்சுக்கு நாம் ஒரு நாளாச்சும் மரியாதை கொடுத்து உட்காரணும்ல. எந்த மூச்சுக்கு? அந்த மூச்சு தான் என்னை வாட வைக்குது. நான் போடுற சாப்பாடு அதை வாட வைக்கல. நான் சேர்த்து வச்ச சொத்து சுகம் என்னை காப்பாற்றலை. என் மூச்சு மட்டும்தான் என்னை காப்பாற்றின்னு இருக்குது. அது போகிறதுக்குள்ளே அதை நினச்சி கடவுளை பற்றி நினச்சி பார்க்க வேணாம், என்னை காப்பாற்றிங்கிற மூச்சை நினச்சிக்கின்னு 1 மணி நேரம் நான் உக்காந்தா அந்த மூச்சு என்னை காப்பாற்றாதா? காப்பாற்றுமா? காப்பாற்றாதா சாமி? காப்பாற்றும். அந்த வல்லமை அந்த மூச்சுக்கு உண்டு.